ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது பேங்க்கில் ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட், அதாவது பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டில் அதிகமான லாபம் பெற விரும்புகிறவங்க என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி ஒரு லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது பேங்க்கில் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே தங்களுடைய பெயர்லேயே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தைங்களுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒரு நபர் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் தங்களுடைய வாழ்நாளில் ஓப்பன் பண்ண முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த ஸ்கீமை ரன் பண்ணுறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 100% கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். இந்த ஸ்கீமுக்கான கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.10% வழங்குறாங்க. இந்த பிபிஎஃப் ஸ்கீமினுடைய குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் ஒரு வருடத்தில் 500 ரூபாயை நீங்கள் செலுத்தி இருக்கணும். அதுவே அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிதியாண்டில் 1,50,000 வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்திற்கு ஒரு முறையோ நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். எந்த டைமில் நீங்கள் டெபாசிட் பண்ணால் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை பெறலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த்லி டெபாசிட். இந்த ஸ்கீமில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டை 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அதே மாதம் கேல்குலேட் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் 5ஆம் தேதிக்கு அப்புறம் பணம் செலுத்துனீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அடுத்த மாதம் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ஒரு நபருடைய பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள 1,10,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்குது. அந்த நபர் அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் 7ஆம் தேதி 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணும்போது 1,10,000 ரூபாய்க்கான இன்ட்ரெஸ்ட் தான் கேல்குலேட் பண்ணுவாங்களே தவிர 1,15,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. பிபிஎஃப் ஸ்கீமில் காம்பவுண்டிங் முறையில் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுனால இது உங்களுடைய ரிட்டர்னை ரொம்பவே பாதிக்கும். ஸோ ஒவ்வொரு மாதமும் பிபிஎஃப் ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே டெபாசிட் பண்ணுங்க. ரெண்டாவது ஃப்ளெக்சிபிள் டெபாசிட். இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கட்டாயமாக செலுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட்டில் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஒரு நிதியாண்டில் ஏப்ரல் மாதம் உங்ககிட்ட 1000 ரூபாய் பணம் இருந்தது அப்படின்னா 1000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அதுவே மே மாதம் உங்ககிட்ட 10,000 ரூபாய் இருந்தது அப்படின்னா அந்த 10,000 ரூபாயும் இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அடுத்து ஜூன் மாதம் உங்ககிட்ட பணம் இல்லாத பட்சத்தில் இந்த ஸ்கீமில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் நீங்கள் டெபாசிட் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் 500 ரூபாயாவது நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும். ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட்டில் அதிகமான லாபத்தை நீங்கள் பெற விரும்பினீங்க அப்படின்னா நிதியாண்டினுடைய முதல் மாதங்களில், அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களில் ஸ்கீமினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான 1,50,000க்குள்ள உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்க. ஸோ ஃபைனான்ஷியல் இயருடைய முதல் மாதங்களில் அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் அதிகமான ரிட்டர்னை நீங்கள் பெறலாம். நெக்ஸ்ட், லம்சம் அமௌண்ட். இந்த பிபிஎஃப் ஸ்கீமினுடைய 100% லாபத்தை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா ஒரு நிதியாண்டினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான 1,50,000 ஃபைனான்ஷியல் இயரினுடைய முதல் மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு வருடமும் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் அதிகமான லாபத்தை நீங்கள் பெறலாம். குவார்ட்டர்லி டெபாசிட் ஆப்ஷனை பயன்படுத்தி 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், ஜனவரி இந்த மாதங்களில் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். அதுவே ஹாஃப் இயர்லி, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறை டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை ஏப்ரல் அல்லது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். இந்த பிபிஎஃப் ஸ்கீமினுடைய கால அளவு 15 வருடம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 15 வருடத்திற்கு அப்புறம் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். இந்த ஸ்கீமில் இன்னொரு பெட்டர் ஆப்ஷனையும் வழங்குறாங்க. 15 வருடத்திற்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் மறுபடியும் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அடுத்த 5 வருடத்திற்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம்.
எக்ஸ்டென்ஷன் பீரியடில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் வழங்குவாங்க. ஒன்று வித் டெபாசிட், இன்னொன்று வித்தவுட் டெபாசிட். வித் டெபாசிட் ஆப்ஷனை பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் மறுபடியும் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அதுவே நீங்கள் வித்தவுட் டெபாசிட் ஆப்ஷனை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அடுத்த 5 வருடத்திற்கு எந்த விதமான அமௌண்ட்டையும் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ண தேவையில்லை. 5 வருடத்திற்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்குதோ அதனுடைய வட்டி விகிதத்தையும் சேர்த்து உங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமின் மூலமாக அதிகமான லாபத்தை நீங்கள் பெறலாம். அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருடத்தில் மொத்தம் 1,80,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,13,568 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 3,15,568 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருடத்தில் மொத்தம் 9 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 6,77,840 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 15,77,840 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருடத்தில் மொத்தம் 18 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 13,55,680 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 31,55,680 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் 12,500 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருடத்தில் மொத்தம் 22,50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 16,94,600 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 39,44,600 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் அதிகமான ரிட்டர்னை பெற விரும்புனீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய அதிகபட்ச டெபாசிட் அமௌண்ட்டான 1,50,000 ரூபாயை நிதியாண்டினுடைய முதல் மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளே செலுத்துனீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 15 வருடத்தில் மொத்தம் 22,50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 18,18,210 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 40,68,210 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். இந்த ஸ்கீமினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் எந்த விதமான டேக்ஸும் இல்லை. ஸோ எந்த விதமான வரியும் செலுத்தாமல் மெச்சூரிட்டி அமௌண்ட் நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒவ்வொரு மாதமும் ஒரு குறைவான அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லம்பான அமௌண்ட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.